அன்பு உறவுகளுக்கு வணக்கம். தீட்சை அதாவது உபதேசம் அறியாமையை நீக்கி ஞானத்திற்குள் அழைத்துச் செல்லும் செயல் என்று ஆன்மீக மரபுகள் விளக்குகின்றன. சைவ ஆகமங்கள், தந்திர மரபுகள், யோக மரபுகளில் பல வகையான தீட்சைகள் உள்ளது. மந்திர தீட்சை: குரு ஒரு சீடருக்கு ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை உபதேசிப்பது. உதாரணமாக சிவமந்திரம், சக்தி மந்திரம், காயத்ரி மந்திரம். மனதை ஒருமுகப்படுத்துதல், ஆன்மீக பயிற்சியை தொடங்கக்கூடிய இடம். சமய தீட்சை இரண்டாவது, ஒரு குறிப்பிட்ட சமய வழிபாட்டு முறையில் நுழைவதற்கான ஆரம்ப தீட்சை. சைவ மரபில் சிவ வழிபாடு, சிவ பூஜை முறைகள், ஆகம வழிகள் கற்றுக் கொடுக்கப்படும் தீட்சை. விசேஷ தீட்சை: சாதாரண வழிபாட்டை விட ஆழமான யோக, மந்திர, தியான பயிற்சிகளுக்கான தீட்சை. நிர்வாண தீட்சை: சைவ சித்தாந்தத்தில் மிக உயர்ந்த நிலை தீட்சையாக கருதப்படுகிறது. இதன் நோக்கம் ஆன்மா பந்த பாசங்களிலிருந்து விடுபடுதல், சிவ ஞானத்தை அடைதல். சக்தி தீட்சை: குருவின் ஆன்மீக சக்தி மூலம் சீடனில் உள்ள உள் சக்தியை எழுப்புதல் என்ற கருத்து. ஸ்பரிச தீட்சை: தொடுதல் மூலம், குரு தொடுதல் மூலம் அருள் சக்தி வழங்குகிறார் என்ற நம்பிக்கை. நயன தீட்சை: கண் பார்வை மூலம், குருவின் பார்வை மூலம் ஞான அனுபவம் வழங்கப்படும் என்ற கருத்து. மானச தீட்சை: எந்த வெளிப்புற சடங்கும் இல்லாமல் மனதின் மூலம் குரு சீடனை வழிநடத்துவது. இந்த தீட்சைகளை உருவாக்கியவர்கள் யார்? ஒரு தனித மனிதர் இதை உருவாக்கினார் என்று வரலாற்றில் எங்கும் கூற முடியாது. இதன் கிளைகள் உலகெங்கும் இருந்தாலும் வேர்கள் குமரிக்கண்டத்தில் வித்திடப்பட்டது என்ற மாபெரும் உண்மையை உலகுக்கு பறைசாற்ற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். முற்காலத்தில் காடுகளில் வாழ்ந்த ரிஷிகளும் குருமார்களும் தங்களை நாடி வரும் சீடர்களின் தகுதியை ஆராய்ந்து அவர்களின் தங்களின் தவ வலிமையையும் ஆன்மீக இரகசியங்களையும் கடத்துவதற்காக ஒரு முறையை உருவாக்கினார்கள். சைவ ஆகமங்கள், சைவ சித்தாந்த மரபில் தீட்சைக்கு மிக முக்கிய இடம் உண்டு. திருமூலரின் திருமந்திரம் மற்றும் சைவ ஆகமங்கள் தீட்சையை பற்றி விரிவாக பேசுகின்றன. நம் சித்தர்கள் தீட்சையை மிக முக்கியமாக கருதினார். அகத்தியர், திருமூலர் போன்ற சித்தர் மரபுகளில் குருவின் அருள், மந்திரம், யோகம், மூச்சு பயிற்சி, காயகல்பம், ஞான மார்க்கம் ஆகியவற்றிற்கு தீட்சை ஒரு வாயிலாக கருதப்படுகிறது. தீட்சை என்பது வெறும் சடங்கு அல்ல. பல மரபுகளில் அது ஒரு மனிதன் வெளிப்புற வாழ்க்கையிலிருந்து உள் ஆன்மீக தேடலுக்கு செல்லும் மாற்றலின் அடையாளம். உபதேசம் எல்லா மதங்களிலும் இல்லை. ஆனால் ஆன்மீக வழியில் அதிகாரபூர்வமாக நுழையும் சடங்கு பல மதங்களிலும் உண்டு. உதாரணமாக, தீட்சை அல்லது உபதேசம் இந்து மதம் மந்திர தீட்சை, சந்நியாச தீட்சை குரு உபதேசத்தை போதிக்கிறது. புத்த மதம் பிக்கு, பிக்னியாகும் துறவர ஏற்பு, சரணாகதி பெறுதல். ஜைன மதம் துறவர தீட்சை. சீக்கிய மதம் அமிர்த் சன்சார் என்று சொல்லக்கூடிய குரு சிஷ்ய பரம்பரையை குறிக்கிறது. கிறிஸ்துவ மதம் ஞானஸ்நானம் ஒரு ஆன்மீக நுழைவுச் சடங்கு. இஸ்லாம் தீட்சை என்ற சொல் இல்லை, ஆனால் ஹகதா நம்பிக்கை அறிவிப்பு. சூப்பி மரபில் முரித், ஷெகாய் உறவு போன்றவைகள் உள்ளன. யூத மதம் யூத மதத்தில் தீட்சை என்ற சொல் இல்லை, ஆனால் ஒரு மனிதன் மத வாழ்வில் நுழைவது, உடன்படிக்கையில் சேர்வது, ஆன்மீக பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுவது போன்ற கருத்துகள் உள்ளன.
அவை இந்து மரபின் தீட்சையுடன் சில வகையில் ஒப்பிடலாம். ஆனால் இரண்டும் ஒரே மாதிரியானவை அல்ல. யூத மரபில் முக்கியமான நுழைவு சடங்குகள். பிரித் மிலா, ஆண் குழந்தையின் உடன்படிக்கை. யூத ஆண் குழந்தைக்கு பிறந்த 8வது நாளில் செய்யப்படும் சடங்கு. இது இறைவனுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் இடையிலான உடன்படிக்கையின் அடையாளமாக கருதப்படுகிறது. இது ஆன்மீக பயணத்தின் தொடக்க அடையாளம். மிக்வே, நீராடல் சடங்கு. தூய்மை மற்றும் புதிய ஆன்மீக நிலையை குறிக்கும் சடங்கு. யூத மதத்திற்கு மாறுபவர்கள் இதன் மூலம் யூத சமூகத்தில் இணைகிறார்கள். இது ஒரு வகையில் புதிய வாழ்க்கைக்குள் நுழைவு என்ற கருத்தை கொண்டது. பார் மிட்ஸ்வா, சிறுவன் அல்லது சிறுமி மத கடமைகளை ஏற்கும் வயது. பொதுவாக 13 வயதில் ஆண்களுக்கும் 12 அல்லது 13 வயதில் பெண்களுக்கும் நடைபெறும். தோரா நூல்களை படித்து மத பொறுப்பை ஏற்கும் நிகழ்வு. ரஃபியின் வழிகாட்டுதல். யூத மதத்தில் ஆன்மீக ஆசிரியராக ரஃபி உள்ளார். அவர் தோரா, மத சட்டங்கள், ஆன்மீக வாழ்க்கை ஆகியவற்றை வழிகாட்டுகிறார். ஒப்பீட்டாக பார்க்கும்போது சைவ சித்தாந்தத்தில் தீட்சை குரு மூலம் மந்திரம், ஞானப்பாதை, சிவத்தை நோக்கிய பயணம். யூத மரபில் நுழைவுச் சடங்குகள், இறைவனின் உடன்படிக்கை, தோரா சட்ட வாழ்க்கை, சமூக பொறுப்பு. அதனால் யூத மதத்தில் இந்து சைவ மரபிலுள்ள மந்திர தீட்சை போன்ற முறை இல்லை. ஆனால் ஆன்மீக நுழைவு மற்றும் உடன்படிக்கை சார்ந்த சடங்குகள் உள்ளன. மேலும் தீட்சையை பற்றிய பாகங்கள் வரவிருக்கும் பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நாம் எப்பொழுதும் இணைந்தே பயணித்திருப்போம்.